உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். என் மகன் 20 லட்சம் வெள்ளியை கடத்தினாரா? லிம் குவான் எங் சாட்சியம். தனது மகன் 20 லட்சம் வெள்ளியை சிங்கப்பூருக்கு கடத்தி சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முழுக்க பொய்யானதாகும் என்று DAP தலைவர் லிம் குவான் எங் இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த தகவலில் உண்மை இல்லை என்பதை அன்றைய போலீஸ் படை தலைவர் அமர் ஹமீத் படூர் உறுதிப்படுத்தியதாகவும் முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் குவான் எங் குறிப்பிட்டார். இவ்விவகாரம் குறித்து சீன பத்திரிகை ஒன்றும் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட செய்தியில் தமது பெயரை அது குறிப்பிடவில்லை. இருந்தபோதிலும் இப்படி ஒரு தவறான செய்தியை வெளியிட்டதற்காக அந்த பத்திரிகை மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. அத்துடன் அந்த செய்தியை மீட்டுக்கொள்வதாகவும் பகிரங்கமாக அறிவித்தது என்று லிம் குவான் எங் தெரிவித்தார். பிரபல வலைப்பதிவாளர் ஒன் அஸ்ரி வாண்டரிஸ் என்பவருக்கு எதிராக தாம் தொடுத்துள்ள 30 லட்சம் வெள்ளி மான நஷ்ட வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கையில் பகான் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம் குவான் எங் மேற்கண்டவாறு சாட்சியம் அளித்தார். அமைச்சரவை மாற்றத்தில் தாம் ஒரு அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படும் ஆருடத்தை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி மறுத்துள்ளார். மந்திரி பசார் என்ற முறையில் ஸ்லாங்கூர் மாநிலத்திற்கு தலைமையேற்பதில்தான் தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் அமைச்சர் பதவியில் அல்ல என்று அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் அமைச்சரவை சீரமைப்பு செய்யலாம் என்று பலமாக ஆருடம் கூறப்பட்டு வரும் வேளையில் கோம்பா நாடாளுமன்ற உறுப்பினரான அமீருடின் ஷாரி அமைச்சராக நியமிக்கப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதால் பல்வேறு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டு வருகிறது. தலை கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மிக கோரமாக கொலை செய்யப்பட்ட ஸ்கூடாயைச் சேர்ந்த 33 வயது பள்ளி ஆசிரியையின் படுகொலை தொடர்பில் DNA மரபணு சோதனையின் முடிவுக்காக போலீசார் காத்திருக்கின்றனர். தனது முன்னாள் காதலனால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் அந்த ஆசிரியையின் சிதைந்த உடலை அவரின் குடும்பத்தினர் அடுத்த வாரம் கோர முடியும் என்று அலுர்கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். இசிகோமா அஹ்மத் ரோசி என்ற ஆசிரியையின் உடல் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மலாக்கா புலாவ் சபாங் கம்போங் தஞ்சோங் ரீமாவில் ஒரு கால்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஆசிரியையுடன் ஒரே பல்கலைக்கழகத்தில் பயின்றவரான 37 வயதுடைய முன்னாள் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அஷாரி அபுசாமா குறிப்பிட்டார். வங்காளதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டுள்ள வன்முறை மற்றும் மனித தன்மையற்ற வெறிச்செயலை கண்டிக்கும் வகையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தமது அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று டினாமிக் சினார்காசே மலேசியா சமூக நல அமைப்பின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கோலாலம்பூருக்கும் டாக்காவிற்கும் இடையிலான அரச தந்திர உறவு பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இத்தகைய வன்முறையை உடனடியாக கண்டிக்க வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசாங்கம் கவிழ்ந்ததை தொடர்ந்து கேள்விக்குறியாக இருக்கும் அந்நாட்டில் உள்ள இந்துக்களின் நலன் காக்கப்பட வேண்டும் என்று மயிகா தேசிய தலைவர் தாம் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் விடுத்துள்ள அக்கறை மிகுந்த கோரிக்கையை தாம் வரவேற்பதாக டத்தோ சிவகுமார் தெரிவித்தார். வங்காளதேசத்தில் கடந்த சில வாரங்களாக நிகழ்ந்து வரும் மோதலால் 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பது மலேசியாவில் உள்ள இந்துக்கள் மத்தியில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் வங்காளதேசத்தில் உள்ள தங்கள் குடும்பத்தினரை காப்பாற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான வங்காளதேசிகள் மலேசியாவில் வேலை செய்து வருகின்றனர். தங்களின் தாயகத்தில் ஏற்பட்டுள்ள மோதலினால் தங்கள் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக மலேசியாவில் உள்ள வங்காளதேச தொழிலாளர்கள் தங்களின் பாசத்திற்குரிய குடும்பத்தினரை காண்பதற்கு நாட்டை விட்டு ஓடக்கூடும். இந்நிலையில் வங்காளதேசத்தில் நிகழ்கின்ற மோதல்கள் குறித்து கோலாலம்பூர் தனது நிலைப்பாட்டை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் கேட்டுக்கொண்டார். போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் எவ்வாறு குரல் கொடுத்து வருகிறாரோ அதே போன்று வங்காளதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற வன்முறைக்கு எதிராகவும் பிரதமர் குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அனைத்து இனத்தவர்களின் உரிமைகளை மதிக்கக்கூடிய பிரதமர் என்ற முறையில் டத்துஸ்ரீ அன்வார்
வங்காளதேசத்தில் நிகழும் அட்டூழியங்கள் குறித்து அனைத்துலக அரங்கில் மலேசியாவின் நிலைப்பாட்டை துணிந்து விளக்க வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தி உள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட 60க்கும் மேற்பட்ட நம்பிக்கை மோசடி குற்றவியல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு இயக்குனர் டத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். இதன் வாயிலாக 6 கோடியே 60 லட்சம் வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் மட்டும் வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட 29 நம்பிக்கை மோசடி சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதில் 1 கோடியே 30 லட்சம் வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் 31 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 3 கோடியே 33 லட்சம் வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இன்று புக்கெட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்துஸ்ரீ ரம்லி முகமது இதனை தெரிவித்தார். வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜொகோர் மகோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கம் சார்பில் பர்சான் நேஷனல் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் ஹமீடி அறிவித்துள்ளார். அம்னோவின் பாரம்பரிய தொகுதியாக மகோத்தா விளங்குகிறது. அந்த தொகுதியில் தாங்கள் போட்டியிடப் போவதாக ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள எந்தவொரு கட்சியும் கோரிக்கை விடுக்க வேண்டாம் என்று அம்னோ தலைவருமான அஹ்மத் ஜயீத் குறிப்பிட்டார். மகோத்தா தொகுதி தொடர்பில் உறுப்பு கட்சி பொறுப்பாளர்கள் எந்தவொரு உயர் பதவி அல்லது சிறிய பதவியில் இருந்தாலும் இது தொடர்பாக எந்தவொரு எதிர்மறையான அறிக்கையையும் வெளியிட வேண்டாம் என்று அஹ்மத் ஜஹீத் கேட்டுக்கொண்டார். நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமான கேமரன் மலையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தனது புதிய அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்துள்ளது. கடந்த ஜூலை முதல் தேதியிலிருந்து செயல்பட தொடங்கிய கேமரன் மலை SPRM அலுவலகத்தை அதன் செயலாக்க துணை தலைமை ஆணையர் டத்துஸ்ரீ அமத் குசாரி யஹ்யா இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். தனரத்தா கேமரன் ஃபே ஜலன் பர்சியாரன் கெமிலியாவில் 57.8 மீட்டர் சதுர அடியில் திறக்கப்பட்டுள்ள SPRM புதிய அலுவலகத்தில் 4 அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. SPRM-உடன் அலுவல் கொண்டுள்ள கேமரன் மலை மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான சேவையை வழங்கும் நோக்கில் இந்த புதிய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. 2 கோடியே 19 லட்சம் வெள்ளி இழப்பை ஏற்படுத்திய வார்ட்பர்க் பின்கஸ் என்ற முதலீட்டு திட்டத்தில் மோசடி புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் 10 நபர்களை அரசு மலேசிய போலீஸ் படை கைது செய்துள்ளது. ஸ்லாங்கூர், குவாலலம்பூர், ஜொஹோர், பேரா, கடா, சபா மற்றும் சரவாவில் மேற்கொள்ளப்பட்ட கைது வேட்டையில் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் 5 ஆண்களையும் 5 பெண்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 21க்கும் 52க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 10 பேரும் சம்பந்தப்பட்ட முதலீட்டு நிறுவனத்தின் உரிமையாளர்களாக இயக்குநர்களாக செயல்பட்டுள்ளனர் என்று புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு இயக்குனர் டத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். உலகில் முன்னணி முதலீட்டு நிறுவனமான வார்ட்பர்க் பின்கஸ் பெயரை பயன்படுத்தி இணைய தொடர்பின் மூலம் இந்த கும்பல் மோசடி வேலையில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ட்ரெய்லர் லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு தீப்பற்றிக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இச்சம்பவம் இன்று மதியம் 12 மணி அளவில் குவாலலம்பூர் சகாம்பூட் அருகில் ஜலாண்டூத்தா டோல் சாவடிக்கு அருகாமையில் நிகழ்ந்தது. அந்த கனரக வாகனம் தீப்பிடித்துக் கொண்டது குறித்து தகவல் கிடைத்த சில நிமிடங்களிலேயே ஸ்ரீஹர்த்தமாசிலிருந்து 2 தீயணைப்பு வண்டிகளில் 9 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக குவாலலம்பூர் தீயணைப்பு மீட்பு படையின் செயலாக்க கமாண்டர் முகமது ரோசி யூசுப் தெரிவித்தார். லாரியின் தலைப்பகுதியில் மட்டுமே தீப்பிடித்துக் கொண்டதால் தீயை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடியதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 30 வயது ஓட்டுநர் கைகளில் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக அவர் தெரிவித்தார். மூதாட்டி ஒருவர் கத்திரிக்கோலினால் குத்தப்பட்டு உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் இன்று காலை 11 மணி அளவில் பினாங்கு கபலாபத்தாஸ் பக்காண்டாராட் கலோங் பூபுவில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்தது. தனது உறவுக்காரர் ஒருவரின் தாக்குதலுக்கு ஆளாகி கடும் காயங்களுடன் குற்றுயிரும் குலை உயிருமாக சுப்ராஞ்சயா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த மூதாட்டி உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 43 வயதுடைய சந்தேக பேர் வழியின் சொந்த தாயாரும்
கடும் காயங்களுக்கு ஆளாகி கபாலபத்தாஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த நபருக்கும் அவரின் தாயாருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தடுத்து நிறுத்த அம்மூதாட்டி முற்பட்ட போது சம்பந்தப்பட்ட நபர் கத்திரிக்கோலினால் குத்தியதாக போலீசாரின் பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்நபர் பொதுமக்களால் வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சபா லஹாடத்து தொழிற்பயிற்சி கல்லூரியில் சக மாணவன் ஒருவனை கொன்றதாக 11 வயதுடைய 13 இளைஞர்கள் தவா உயர்நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டனர். 16க்கும் 19க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 13 இளைஞர்களும் உயர்நீதிமன்ற நீதிபதி டன்கன் சிகாடோல் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 21ஆம் தேதி அந்த தொழிற்பயிற்சி கல்லூரியின் 7வது தங்கும் விடுதியில் அசீசாத் முகமது நாருல் அஸ்வான் என்ற 17 வயது மாணவனை கொன்றதாக அந்த 13 பேர் மீதும் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மரண தண்டனை அல்லது 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த 13 பேரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். 13 வயதுடைய தனது காதலியை கொன்றதாக 11 வயது இளைஞர் ஒருவர் தவா உயர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டார். உயர் நீதிமன்ற நீதிபதி டன்கன் சிகாடோல் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த 14 வயது இளைஞர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் தவாவ் ஜலான் கலாபாகானில் எந்தவொரு அடையாள ஆவணமும் இன்றி இருந்த 13 வயதுடைய தனது காதலியை கொலை செய்ததாக அந்த இளைஞர் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் 12 பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த 11 வயதுடைய இளைஞர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.